பிஜேபிக்குள்ள அண்ணாமலை வருவதற்கு ரஜினி முக்கியமான காரணமாக இருந்தார். கடந்த 4 வருஷமா அவர் சொல்லாத ஊழல் உங்களுக்கு எதுவும் வரல. நாளைக்கு ஊழலுக்கான டிப்ஸ் அவருக்கு எங்கிருந்து வரப்போகுது? பிஜேபியில இருந்து வெளில வந்துட்டு பண்ணாருன்னா என்ன வரப்போகுது? விஜயை எதிர்த்து கருத்துக்களை தெரிவிப்பதற்கு இப்ப சரியான ஒரு முகம் வேணும். விஜய் வாசஸ் அண்ணாமலை அப்படின்னு இருக்கட்டும் 2029 வரைக்கும். அவருடைய தேவை இப்ப திமுகவுக்கு இருக்கு, எதிர்கட்சிகளுக்கு இருக்கு, பாஜகவுக்கும் இருக்கு. அமித்ஷா இந்த டிஸ்கஷனுக்குள்ளேயே வந்ததாக தெரியல. ஆனால் அவர்கிட்ட ஒரு ஃபைல் இருக்கு. அந்த ஃபைல் யாருக்கு எதிராக எப்போ வருங்கிறது தெரியாது. நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. உதயநிதி வாழ்க்கையில் அவர் முதலமைச்சராக போகிறதில்லை. அடுத்த 10 வருடம் திமுக ஆட்சிக்குள்ளே வரவே போகிறதில்லை. பிஜேபியை வெறுத்து பிஜேபியை திட்டினா தான் இங்கே கைத்தட்டல் கிடைக்கும்ன்ற ஒரு எண்ணம் அண்ணாமலைஜிக்கும் வந்துருச்சுன்னு சொன்னால் அதையும் அவர் செய்வார். உங்கள் ஆரோக்கியத்தின் ஊற்று நண்பன் ஹெல்தி ஸ்வீட் ஃப்ளோர் உடனே ஆர்டர் செய்யுங்கள். 4ஆம் தூண் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் ரவி டிடிஎஸ் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். தமிழக அரசியலே ஒரு எதிர்பார்க்காத ட்விஸ்டா அண்ணாமலை அவர்கள் பாஜகல இருந்து விலகி இருக்காரு. பாஜகவுக்கு ஒரு அடையாளமா இருந்த அவர் இப்ப விலகி இருக்காரு. தனி கட்சி தொடங்க போறதாகவும் செய்திகள் வந்துட்டு இருக்கு. என்ன பின்னணி சார்? பாஜகவுக்கான அடையாளம்னு அவரே சொல்லிக்கல. ஏன்னா சித்தாந்த ரீதியாக நான் அந்த கட்சியில் இல்லைன்னு அவர் சொல்லியிருக்காரு. சித்தாந்த ரீதியாக இல்லைன்னா பாஜகவும் காங்கிரஸும் ஒன்று தானே, ரெண்டுமே தேசிய கட்சி. சித்தாந்தம் தானே அவங்க 2 பேரையும் வேறுபடுத்தும். அவர் மோடி ரசிகராக இருந்ததாகத்தானே உங்ககிட்ட சொல்லியிருக்காரு. ஸோ மோடி ரசிகர் மன்றம் ஒன்றை தமிழகத்தில் அவர் தொடங்கினாருன்னு சொன்னால் அது நல்ல விஷயம். அவருடைய தேவை இப்போ திமுகவுக்கு இருக்குது, எதிர்கட்சிகளுக்கு இருக்குது, பாஜகவுக்கும் இருக்குது. விஜயை எதிர்த்து கருத்துக்களை தெரிவிப்பதற்கு இப்போ சரியான ஒரு முகம் வேணும். அது புதிய முகமாக கொண்டு வர முடியாது. டிஆர்பி ராஜா கிட்ட கொடுத்தா அவர் ஜூலியை தான் கொண்டு வர்றாரு, ஜென்சின்னு. ஸோ வேலைக்காகாதுன்னு புரிஞ்சுக்கிறாங்க. பத்திரிகைகளும் விஜய்க்கு எதிரான கருத்துக்களை தெரிவிக்கிறதுங்கிறது இயல்பான ஒரு விஷயம். இன்றைக்கி தேதிக்கு அவங்களால தெரிவிக்க முடியாது. தெரிவித்தா உடனே குழந்தைங்கள்லாம் கத்தி எடுத்துகிட்டு போய் சித்தப்பா கிட்டே நம்ம 2 தினமணி வாங்கக்கூடாது, தினமலர் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுமோங்கிற பயம் பத்திரிகைகளுக்கு இருக்கலாம். அப்போது எல்லாருக்கும் ஒரு முகம் தேவைப்படுது. அந்த முகம் மாநில முகமாக இருந்தால் நல்லது அப்படிங்கிற அடிப்படையில் அண்ணாமலையுடைய கட்சியை ஏறத்தாழ எல்லாருமே வரவேற்பாங்க. ஏன்னா பிஜேபி தமிழ்நாட்டில் கால் ஊன்றக்கூடாதுங்கிறது தான் திமுகவுடைய ஒரே எண்ணம். பட் அதுவே முக்கால் ஆகி போச்சு, கால் வலிக்கிடுச்சு அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் அவங்களும் அதை கண்டிப்பாக என்கரேஜ் பண்ணுவாங்க. திமுக சேரலாம்னு திமுகவில் சில பேருக்கு எண்ணம் வந்திருக்கிற அளவுக்கு விஜயுடைய தாக்கம் நேர்மையாக இருந்திருக்கு. அப்போது விஜய் ஒரு பக்கம் அவர் மாட்டுக்கு நேற்றுக்கு என்ன பேசினாருங்கிறதே, அவர் முதலமைச்சராக பேசினாரா இல்லை ரசிகராக பேசினாரா நடிகராக பேசினாரா அப்படிங்கிறதே உங்களுக்கு புரிஞ்சிருக்காரு. நிறைய கருத்துக்களை சொன்னார். ஸோ விஜய் வாசஸ் அண்ணாமலை அப்படின்னு இருக்கட்டும் 2029 வரைக்கும். அதுக்கப்புறம் நம்ம வேலையை நம்ம காட்டிக்கலாம்னு திமுக சைலண்ட் ஆகிடுச்சுன்னா மீடியா சைலண்ட் ஆகிடும். மீடியா சைலண்ட் ஆகிடுச்சுன்னா வார்த்தை போர் இவங்க 2 பேருக்குள்ள. என்ன தான் விஜய் நான் ஸ்டாலினுக்கு மட்டும்தான் பதில் சொல்லுவேன், ஸ்டாலின் சாருக்கு மட்டும்தான் பதில் சொல்லுவேன் அப்படின்லாம் சொன்னாலும் இவருக்கு பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஏன்னா ஊழல்கள் நடந்தால் அவர் எடுத்து சொல்லுவார். ஆனால் இன்னி வரைக்கும் அவர் சில கருத்துக்களெல்லாம் சொல்லலை. அதிமுக உடைய போகுதுங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது அவர் நாட்டிலேயே இல்லை. கோயம்புத்தூரில் அதிமுக அண்டு பிஜேபி சேர்ந்தால் என்ன மாதிரி ஸ்வீப் பண்ண முடியுங்கிறது 2024 தேர்தலில் வந்த வாக்குகளை வச்சு நீங்கள் யோகிக்க முடியும். ஆனால் கோயம்புத்தூரில் வேலுமணி மட்டும்தான் ஜெயிக்கிறாரு, செந்தில் பாலாஜி ஜெயிக்கிறார். ஸோ செந்தில் பாலாஜி அங்கே எப்படி ஜெயித்தார்? அவங்க வீட்டிலலாம் சித்தப்பா இருந்து குழந்தை போய் கத்தி எடுத்து சித்தப்பா கழுத்தில் வச்சு விஜய்க்கு ஓட்டு போடலைன்னா நான் செத்து போயிடுவேன்னு சொல்லலையா? அப்போ அங்கே பணம் விளையாடுது. வேலுமணி எப்படி ஜெயிக்கிறாரு? அவர் பாவம் ரொம்ப வருஷமாக கோயம்புத்தூரில் பயங்கரமாக கடுமையாக வேலை செஞ்சதுனால அவர் ஜெயிக்கிறார். இப்போ மற்றவங்கெல்லாம் ஏன் தோக்குறாங்க? லால்குடி மாதிரி ஒரு இடத்துல 4 முறையாக அதிமுக தோற்று போயிருக்கு. அங்கே லீமா ரோஸு நேற்றுக்கு அதிமுகவுக்கு வந்தவங்க ஜெயிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பேட்டர்னாக எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் விஜயோடைய வளர்ச்சி ஒரு 60 சீட்டுக்குள்ளே வரும்னு தான் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. 40லேருந்து 50 சீட்டு வரும்னு எதிர்பார்த்தாங்க. அதை கூட என்ன மாதிரி ஆட்கள்லாம் மறுதளித்து தான் இருந்தோம்.
அதை மீறி அவர் 107 வந்துட்டார். இப்போ என்ன பண்ணுறது? பிஜேபியிலே தொடர்ந்து வேலை செய்ய முடியுமா? நான் தான் விஜய்க்கு மாற்று கருத்துன்னு வரும்பொழுது நான் வந்து நல்லதை நினச்சி அதை செய்யலாம் இல்லையா? அப்படி தான் அண்ணாமலை தன்னுடைய கட்சியை தொடங்கியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஆனா அமித்ஷா அவரிடம் அவர் என்ன காரணம் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க சார்? ஒன்றும் சொன்னதாக எனக்கு தெரியல. 20 நிமிஷம் தான் எனக்கு தெரிஞ்சு அவர் கட்சியின் தலைவரிடமும் பிஎல் சந்தோஷிடமும் பேசியதாக தகவல் சொல்கிறாங்க. பட் நம்ம ஊரில் இருக்கிற தகவலை வச்சுக்கிட்டு ஒன்றும் பேச முடியாது. மோடியும் விஜயும் 10 நிமிஷம் தான் பேசினாங்கன்னு சொன்னாங்க. மோடி அப்படி பண்ணுறவரே இல்லை. ஒருத்தர் சாதிச்சுட்டு எதிர்க்க வந்து நின்றால் கண்டிப்பாக அவரோட ரொம்ப நேரம் பேசுவார். ஸோ 35-40 நிமிடமாவது அந்த பேச்சு நடந்திருக்கணும். ஆனால் உங்ககிட்டையும் எங்கிட்டையும் அது மொத்தமே 10 தாங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி நடந்த டிஸ்கஷனில் பிஎல் சந்தோஷோடையும் கட்சியின் தலைவரோடையும் அவர் வந்து மொத்தமே ஒரு 20 நிமிடம் தான் பேசியிருக்காரு. ஸோ அவர் தெளிவாக போயிட்டு நான் கிளம்புறேங்க, நீங்கள் எதுவும் சொல்ல தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கணும். வேறு எதுவும் இல்லை. அமித்ஷா இந்த டிஸ்கஷனுக்குள்ளேயே வந்ததாக தெரியல. ஆனால் அவர்கிட்ட ஒரு ஃபைல் இருக்குது. அந்த ஃபைல் யாருக்கு எதிராக எப்போ வருங்கிறது தெரியாது. அமித்ஷா அவர்களிடம் அது இருக்குது. ஒரு 7000 கோடிக்கான ஒரு ஃபைல் இருக்குது. அந்த ஃபைல் யாருக்கு எதிராக எப்போ திரும்புங்கிறது தெரியாது. பட் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ஒரு மாநிலத்தில் நல்லது நடக்குதுன்னு சொன்னால் அது அங்கேருந்து கொஞ்சம் விலகி தான் நிற்கும். உள்ளே பூந்து குடைச்சலை ஏற்படுத்தி சண்முகம் மாதிரியான வேலையெல்லாம் அது செய்யாது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் சொன்னேன். ஒன்றோடு ஒன்று நீங்கள் இணைச்சி பார்க்குறதா இருந்தால் உங்களுக்கு வேறு வேலையே இல்லைன்னு அர்த்தம். இணைச்சி பார்க்காம விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நிறைய வேலை இருக்குதுன்னு அர்த்தம். ஆனால் இந்த பிரிவானது, அதாவது பாஜகவிலிருந்து அண்ணாமலை அவர்கள் வெளியே வந்தது முழு மனதோட தான் வந்திருக்காளா, இல்லை அதிருப்தி இருக்கா? அண்ணாமலை முழு மனசோட தான் வந்திருக்காரு. முழு மனசோட தான் அண்ணாமலை வந்திருக்காரு. அண்ணாமலை தன்னுடைய வேலையை ஒழுங்காக தான் செஞ்சார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் பிஜேபிங்கிறது வந்து ஏதோ லூசு மோகன் ரசிகர் மன்றம் இல்லை. அது 21 மாநிலத்தில் ஆட்சி செய்துட்டு இருக்கிற ஒரு கட்சி. ஆனால் தமிழ்நாட்டில் இப்போ அண்ணாமலை அவர்களோட அசைன்மெண்ட் என்னவா இருக்குது சார்? இப்போ தனி கட்சி தொடங்க போகிறாரு. யாருக்கு இது வந்து ஒரு பேக், அதாவது பின்னடைவை கொடுக்க போகுது? ஒரு மாநில கட்சியாக இருந்தால் தான் நல்லதுங்கிறது அண்ணாமலையுடைய அபிப்பிராயம். அது அண்ணாச்சி கடையாக இருந்தால் தாங்க கரெக்டாக வரும், இந்த வால்மார்ட்டெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் அவர் முன்னாடி எடுத்து வைக்கிறார். உங்கள் முன்னாடி எடுத்து வைக்கிறாரு. அது பலன் கொடுத்தா உங்களுக்கு நல்லது, பலன் கொடுக்கலன்னா நமக்கு நல்லது இல்லை அப்படிங்கிற அடிப்படையோடு அதை விட்டுறலாம். ஆனால் அடுத்த 3 வருடம் திமுக வந்து பிஜேபி அது விஜயோட நேரடியாக சண்டை போடுமா அப்படிங்கிறது தெரியாது. அப்போ அதுக்கு ஒரு முகம் வேண்டும். அண்ணாமலை அதை கரெக்டாக பண்ணாருன்னா அது மட்டுக்கு அடங்கிட்டு உட்காரும். நான் வந்து ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் இருக்குதுன்னு சொல்லலை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. பாலிடிக்ஸில் மட்டும் கோயின்சிடென்ட் ஆஃப் ஃபேக்டை வந்து சேர்த்து பேசக்கூடாது. அது நடந்தது அதனால இது நடந்தது அப்படின்ட்டு நம்ம பேசவே முடியாது. கூட்டணி அப்படின்ற இன்னொரு வார்த்தை இருக்கு. கூட்டணி வைப்பாரா, இல்லை தனித்தேதான் நிற்பாரா, இப்போ கட்சி தொடங்குவாரா? ஏன்னா இது வந்து இன்னும் 5 வருஷத்துக்கு நம்ம வந்து இழுக்கணும். இப்போயே கட்சி தொடங்கினா அது 5 வருஷம் வந்து அதை அப்படியே கட்டுப்படுத்த முடியுமா, அந்த கட்சியை கொண்டு போக முடியுமான்ற? விஜய் வந்து கூட்டணி அமைக்கணும்னு நினச்சது காங்கிரஸோட மட்டும்தான், வேற யாரோடையும் அமைக்கணும்னு நினைக்கல. ஆனால் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அவங்க போகிற வரவங்களெல்லாம் கூப்பிட்டு சேர்ற அளவுக்கு அவருடைய நிலைமை மாறிச்சு. சிச்சுவேஷன் வேறு விதமாக மாறிச்சு. பிரேமலதா கூட எனக்கு துணை முதல்வர் பதவி கிடைக்கும்னு சொல்கிற அளவுக்கு நிலைமை மாறிச்சு. அண்ணாமலையோட யார் கூட்டணி வைப்பாங்க அப்படிங்கிற கேள்விக்கு நம்ம பதில் சொல்லணும். இப்போ நாத்தாக்கா கூட்டணியை வெறுப்பார். விஜய் கூட்டணியை ஒரு விதமாக அமைக்கணும்னு நினச்சாரு, முடியலன்னொன்னே இப்படி பல விதமாக நடத்திட்டு இருக்காரு. பட் அண்ணாமலையோட கூட்டணி வைக்கணும்னு எத்தனை பேர் நினைப்பாங்கங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் ரஜினி அவர்கள் கூட ஒன்றிணைய போகிறார் அண்ணாமலை. ஐயா, ரஜினிங்கிறவர் வந்து நான் வந்து 48 வருடமாக தீவிர ரஜினி ரசிகன். நாளைக்கு அவருடைய படம் ரிலீஸ் ஆகுது. படத்துக்கு பேர் கூட வைக்கல. 3 மணி நேரம் அவருடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை தான் காட்ட போகிறாங்கன்னா நான் 9 மணி காட்சி போய் உட்காந்து ரஜினிகாந்தை அந்த 3 மணி நேரமும் அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை இப்படியே பார்த்துட்டு வந்துடுவேன். அந்த அளவுக்கு தீவிரமான ஒரு ரசிகன். ஆனால் அவர் திமுக அனுதாவி. அரசியலில் அவர் திமுக அனுதாவி தான். ஸோ அவர் வந்து இவருக்கு சப்போர்ட் பண்ணுவாரா, ஆசீர்வாதம் பண்ணுவாராங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் 3 விஷயம் எனக்கு தெரியும். பிஜேபிக்குள்ளே அண்ணாமலை வருவதற்கு ரஜினி முக்கியமான காரணமாக இருந்தார் அப்படிங்கிறது வந்து நமக்கெல்லாம் குருமூர்த்தி ஐயா துக்ளக் ஆண்டு விழாவில் சொன்னார். நீங்கள் ஆட்சி அமைக்கலைன்னா நீங்கள் கட்சியை தான் பார்த்துப்பீங்கன்னா ஆட்சிக்கு யார் வருவாங்கன்னு நான் கேட்டேன். அதுக்கு ரஜினி வந்து அண்ணாமலைன்னு ஒருத்தர் இருக்கார் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார். கேள்விப்பட்டிருப்பீங்க, துக்ளக் ஆண்டு விழாவில் குருமூர்த்தி ஐயா சொன்னது. அதற்கு பிறகு இவங்க 2 பேரும் இமயமலைக்கு போனாங்க. ரஜினியும் அண்ணாமலையும் இளமலைக்கு போனாங்க. திருப்பி வந்தாங்க.
இவர் அர்ஜுன் மூர்த்தியை கூப்பிட்டுட்டார். இதுக்கு நடுவில் என்ன நடந்ததுங்கிறது எனக்கும் உங்களுக்கும் தெரியாது, ரஜினிக்கும் அண்ணாமலைக்கும் தான் தெரியும். ஸோ ரஜினி நாளைக்கு ஓப்பனாக வந்து சப்போர்ட் பண்ணுவாரான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு அவர் பண்ண மாட்டார், வாய்ப்பில்லை. ஆனா இப்ப விலகிட்டாரு பாஜகல இருந்து. ஆனால் நீங்கள் ஒருவேளை அண்ணாமலை அவருடைய ஒரு விஜய் இப்போ 5 பேர் படம் போட்டார்ல, அம்பேத்கர் யாருப்பா அது, இதுதான் அம்பேத்கர், வச்சுக்க யாருப்பா அது, காமராஜ் வச்சுக்க அப்படின்னு ஒரு 5 பேர் படத்தை போட்டுட்டு வந்தார் இல்லையா, அந்த மாதிரி அண்ணாமலை செய்ய மாட்டார். இந்த ஜோசியக்கார மாதிரி ரஜினி படத்தை இந்த பக்கம், கமல்ஹாசன் படத்தை அந்த பக்கம் அப்படின்னு வச்சுக்கிட்டுலாம் சத்தியமாக அண்ணாமலையோடைய கொடியிலையோ டேக்லேயோ எங்கேயுமே தலைவர்கள் படம்லாம் இருக்கிறதுக்கு சாத்தியம் இல்லை. அது மகாத்மா காந்தியாக இருந்தாலும் வாய்ப்பு இல்லை. ஆனால் இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும்ல சார், அண்ணாமலை அப்படின்னாலே நம்ம பாஜக, தமிழ்நாட்டில் பாஜகவோட ஒரு மறுமுகமாகவே அண்ணாமலை அவர்கள் இருந்தார். பேச்சுக்களாக இருக்கட்டும் எல்லாமே அப்படிதான் இருந்துச்சு. இப்போ அதுலேருந்து வெளியே வந்துட்டார். அவருக்கான ஆதரவு எப்படி இருக்கும்? இப்போ தேமுதிகலேருந்து பல கட்சிகளுக்குள்ள அண்ணாமலை போக வேண்டிய அவசியங்கள் வந்தது. ஆதவர்ஜுனா மாதிரி இல்லை. ஆதவர்ஜுனா எங்கே போனாலும் தலைவர் பதவியை கேட்டார், கொடுக்க முடியாதுன்ட்டாங்க. அதனால் அவர் வந்து கடைசியாக விஜய் மாட்டினாருன்னு விஜய்கிட்ட வந்து உட்கார்ந்தார். இன்றைக்கி நல்லா இருக்கார். அண்ணாமலையும் அதே மாதிரியே தேமுதிக கட்சிக்குள்ளே இருந்தவர் தான். அது இன்டர்ன்ஷிப்புங்கிற அடிப்படையில் உங்களுக்கு சொன்னார், அவரே பேசியிருக்காரு. அதே மாதிரி மதிமுகலையும் சில முயற்சிகள் நடந்தது, பட் எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ரஜினிகாந்தை பரிந்துரைத்து அவர் வந்து உள்ளே வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தது. அப்படித்தான் நீங்கள் அதை எடுத்துக்கணும். அவர் வந்து பிஜேபிக்காக பிறந்து பிஜேபிக்காகவே வாழ்ந்து பிஜேபிக்காகவே தழைத்து வந்தவர்னு நீங்கள் சொல்லக்கூடாது. அவர் நல்லா வந்தார், பிஜேபி அவரை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டு இன்றைக்கி அவர் வெளில போகிறார், அவர் நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணலாம். இவ்வளவு தான் பச்சையாக சொல்கிறதா இருந்தால். நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப இப்போ இது வெறும் ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சர் 2031 தான். இல்லைங்க, அப்படி இல்லை. ஏன்னா உதயநிதி, அண்ணாமலை, விஜய். உதயநிதி பிக்சர்ல இல்லை, நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. உதயநிதி வாழ்க்கையில் அவர் முதலமைச்சராக போகிறதில்ல. அடுத்த 10 வருடம் திமுக ஆட்சிக்குள்ளே வரவே போகிறதில்ல, அதில் மாற்றுக்கிறதே இல்லை. அன்லஸ் விஜய் பெரிய சொதப்பலாக ஏதாவது பண்ணாத வரைக்கும், இன்னி வரைக்கும் பெரிய சொதப்பலாக பண்ணலை. திமுக எப்படி பண்ணிச்சோ அதே மாதிரியான சொதப்பல் தான் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ திமுகவில் உதயநிதி முதலமைச்சராகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. திமுக பிக்சர்லேயே இருக்காது. அடிப்படையில் இது வந்து அண்ணாமலை வர்சஸ் விஜய் அப்படிங்கிற களம் தான் அடுத்த 3 வருடம் ஓடும். ஸோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க, அவ்வளோதான் நான் சொல்கிறேன். அப்போ அண்ணாமலை அவர்களுடைய வரவுன்றது பல எதிர்பார்ப்புகளை ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸை கொடுக்க போகுதுன்னு சொல்கிறீங்க. இனிமேல் வந்து தமிழ்நாடு ஒரு பார்ட்டினா சிங்கிள் ஹேண்டடாக தான் இருக்கணும், அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் எதை பற்றியும் நான் கவலைப்பட மாட்டேன். அவங்கள பற்றி அசிங்கமாக பேசுவேன், இவரை பற்றி கேவலமாக பேசுவேன் அப்படிங்கிற அடிப்படையில் போனீங்கன்னா நீங்கள் விஜய் கிட்டேருந்து எதையாவது கற்றுக்கணும்னா, நேற்றுக்கு அவர் சொல்கிறார் இல்லையா, ஸ்டாலினை சாரை தவிர வேறு யாரோடையும் நான் பேசவே மாட்டேன், மற்றவங்க எல்லாம் எனக்கு மற்றும் பலர். அப்போ சிங்கிள் ஃபோக்கஸ்க்கு வர்றார். ஜெயலலிதா அம்மா அப்படி தான் பண்ணாங்க. கருணாநிதி சொல்கிறதுக்கு பதில் மட்டும்தான், கருணாநிதி ஐயா சொல்கிறதுக்கு மட்டும்தான் பதில் வரும். வேறு யார் சொல்கிறத பற்றியும் ஜெயலலிதா அம்மா பதில் சொல்ல மாட்டாங்க. அவங்க மாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அண்ணாமலை மற்றும் பலர் அப்படிங்கிறதையும் இணைத்து கொண்டு வரப்போறாரா? ஸோ 2029 வரைக்கும் அண்ணாமலைக்கு நேரடி எதிர்ப்பு யார்கிட்ட இருந்தும் இருக்காது. ஏன்னா அவர் தான் அரசை எதிர்த்து பேசுவாருங்கிற ஒரு சூழ்நிலை வரும். ஆனால் அதை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டு 2029 ஒரு மிகப்பெரிய பிம்பமாக வரணும், ஒரு ராஜசேகர் ரெட்டி மாதிரி ஆந்திர பிரதேசில் வந்த மாதிரி வரணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நல்லது. அப்படி இல்லையா, இந்த 3 வருஷம் வேஸ்ட் ஆஃப் டைம். அப்படியே நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும்னு தூக்கி போட்டுட்டு 2029 அப்புறம் வேற அரசியல் ஓப்பன் ஆகும். ஆனா இன்னொரு கேள்வியும் இருக்கு, பாஜக சாயல்ல தான் அண்ணாமலை அவர்கள் இருப்பாரா, இல்ல முழுமையா அந்த சாயல் போக்கி? அவர் பாஜக சாயல்ல இருந்ததே இல்லைங்க. அவர் அந்த மாதிரிலாம் இருந்ததே இல்லை. பாஜக சாயலுங்கிறதே வேற. பாஜக சாயலுங்கிறது சனாதனத்தின் உச்சம். எதையுமே பொறுமையாக யோசித்து நின்று பேசுகின்ற ஒரு தன்மை. இவர்கிட்ட நேர்மை இருந்த வரைக்கும் அவர் பேசினதெல்லாம் எடுபட்டுச்சு. பாஜகவுடைய இது வந்து ரிஷி மாதிரியான ஒரு விஷயம் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு நல்ல குடும்பஸ்தர், மிடில் கிளாஸ் குடும்பஸ்தருக்கான தகுதி என்னவோ அதுதான் பிஜேபி. எதையுமே பொறுமையாக ஹேண்டில் பண்ணும், அவசரப்படாது, கோவப்படாது, ஆத்திரப்படாது, துப்பாக்கி எடுத்துடாது, டுப்புக்குன்னு சுட்டுறாது. அதுலலாம் அந்த மாதிரியான அணுகுமுறைக்குள்ளே அண்ணாமலை வரவே இல்லை. ஏன்னா அவர் சித்தாந்த ரீதியாகவே பிஜேபிக்குள்ளே இல்லை, அவர் அண்ணாமலையாக தான் இருந்தார். ஆனா அவர் ஜூன் 4 அவரோட பிறந்த நாளுக்கு ஒரு ட்விஸ்ட், அதாவது முக்கிய முடிவு எடுக்க போறான்னு சொல்லிட்டு இருக்காரு. இல்லை, முடிவு தான் இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. இப்போ ஒன்றும் இல்லை, அவர் கொடி என்ன கொடுக்க போறாரு, பேர் என்ன வைக்க போறாரு, என்ன மாதிரியான கிளை அமைப்புக்குள்ள அவர் போக போறாரு, யாரெல்லாம் அவருக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. கூட்டணிங்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அவரும் கூட்டணி எடுப்பாருன்னு நினைக்கிறீங்க? கொள்கைங்கிறதே அவர் தான் கொள்கையெல்லாம் வேஸ்ட்டுன்னு சொன்னவர் தானுங்க. அதாவது அவர் என்ன சொல்றாரு, இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனுக்கு கொள்கையெல்லாம் ஒரு மேட்டரே இல்லை, சித்தாந்தம்லாம் ஒரு மேட்டரே கிடையாது,
தர்ப்பணம் பண்ணுவாங்க இல்லையா, இந்துக்களில் தர்ப்பணம் பண்ணுவாங்க, 3 தலைமுறைக்கு பண்ணுவாங்க. அதெல்லாம் வேஸ்ட்டுங்க, அவங்களாம் போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி போயிட்டீங்கன்னா இந்து தர்மம் அவுட்டு, கோவில் அவுட்டு, சாங்கித்யம் அவுட்டு, எல்லாமே அவுட்டு தானே, தனி நபர் தானே, நான் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தானே. அப்படித்தான் அவர் வரப்போறார். ஆனா அந்த மக்கள் ஏத்துப்பாங்களா? அவரை ஏத்துக்கிறோம், அவரை ஏத்துக்காம எப்படி இருக்க முடியும்? அவர் கடந்த 4 வருஷமா அவர் சொல்லாத ஊழல் உங்களுக்கு எதுவும் வரல. நாளைக்கு ஊழலுக்கான டிப்ஸ் அவருக்கு எங்கேருந்து வரப்போகுது? பிஜேபியிலேருந்து வெளில வந்துட்டு பண்ணாருன்னா என்ன வரப்போகுது தெரியாது. இப்போ அவர் பேசினார் இல்லையா ஒரு பாயிண்ட்டு, 3 மொழி கொள்கைங்கிறது வந்து நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, 2 இந்திய மொழி கற்றுக்கணும்னு சொல்கிறீங்க, அது தப்பு அப்படிங்கிறது அவருடைய கருத்தாக இருந்தது. அது நியாயமான கருத்து தானே, பிஜேபிக்கு எதிரான கருத்து தானே. ஏன் இப்போ வச்சார்? டெல்லிக்கு போகிறதுக்கு ஒரு வாரம் முன்னாடி ஏன் வச்சார்? அது அரசியல். ஆனால் நீங்கள் அவர்கிட்டே கேட்டு பாருங்கள், எங்கள் தாய்மொழியில் படிக்கணும் அப்படின்னு தான் அவங்க சொல்லியிருக்காங்க. தாய்மொழி ஒரு மொழி ஆயிடுச்சா, அப்புறம் மீதி 2 மொழி என்னவா இருக்கணும்? ஆங்கிலம் எப்படியா இருந்தாலும். அப்போ 3வது மொழிங்கிறது அந்த மாநிலத்துக்கான தாய்மொழியாக இருக்கலாம், அல்லது பிரெஞ்சு இதுவாக இருக்கலாம். அப்படிங்கிற அடிப்படையில் தானே கொண்டு போவாங்க. அப்போ 5ஆம் கிளாஸுக்குள்ளே நீங்கள் இப்படி பண்ணுறது தப்புன்னு அவர் ஒரு எதிர்ப்பு கருத்தை எடுத்து வைக்கிறாரு. இனி நிறைய கருத்துக்கள் எடுத்து வைப்பார். பிஜேபியை வெறுத்து பிஜேபியை திட்டினா தான் இங்கே கைத்தட்டல் கிடைக்கும்ன்ற ஒரு எண்ணம் அண்ணாமலைஜிக்கும் வந்துருச்சுன்னு சொன்னால் அதையும் அவர் செய்வார். அதுல எந்த மாற்று கருத்தும் எதற்கும் துணிந்தவனா மாறிட்டாரு. புத்தரால போதி மரத்துக்கு பெருமை இல்லை, போதி மரத்தால புத்தருக்கு பெருமை இல்லை. ரெண்டும் சேர்ந்ததுனால நல்லா இருந்தது, இப்போ ரெண்டும் சேரல. இவ்வளவுதான் உங்க எல்லா கேள்விக்குமான ஒரு வரி பதில். கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசுவோம் சார். என்னென்ன முடிவுகள் வருது, என்னென்ன மாதிரியான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வருதுன்னு தொடர்ந்து பேசுவோம் சார், பல நிகழ்வுகளை பற்றி. நன்றி சார். வணக்கம்.